சுப்பிரமணியபுரம். இது வரைக்கும் என் வீட்டில் வச்ச எந்த பொருளும் காணாம போனதில்லை. இப்பதான் முதலா என் வீட்டில் வச்சிருந்த லேப்டாப் காணாம போயிடுச்சு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல வெளியில போங்க. உன்னை பத்தி போலீஸ்ல சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன புரிஞ்சு பேசுற? அந்த ராமநாத வீட்டுல நமக்கு ஏற்பட்ட அவமானத்தை மறந்துடலான்றியா? அதை எப்படிப்பா மறக்க முடியும்? இந்த சாவியை கொண்டு போய் முருகசுத்திர சமாதியில் வச்சே அவனு நடம் பிடிக்கிற. ஒருவேளை நமக்கு தெரியாம சாவி எடுத்துட்டு போய் அங்க வச்சிருப்பாளோ? அப்படிலாம் நம்மள மாரி செய்ய மாட்டான். இவளை நம்ப முடியாது. சாமி மேல உள்ள பயத்தில் ஏதாவது செய்வா. எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துருவோம். வெட்டி நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. டே பரமேஸ்வர பாண்டியா, வர வர உனக்கு மைண்ட் டம்மி ஆகிட்டே போகுதுடா. ஷார்ப்பாகவே இருக்க மாட்டியா? யார் நீ? என்ன மாதிரியே இருக்க? டே பரமேஸ்வர பாண்டியா, உன் மனசாட்சி உன்ன மாதிரி இருக்காம வேறு யார் மாதிரி இருக்க? பெட்டியை பார்த்த, பெட்டியை திறந்து அதில் சாவி இருக்கான்னு பார்த்தியா? சாரி பிரதர், நான் போதையில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். நோ ப்ராப்ளம், இப்போ போய் பார்த்துட்றேன், வரேன். அகிலா, ஏய் அகிலா, அகிலா எந்திரி. எனக்கே தூக்கம் வரல, நீங்க தூங்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்குங்க, நானா வேண்டான்னு சொல்றேன். என்னடி நக்கலா பேசுற? நீங்க தானே தூக்கம் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க. ஏய் சாவிங்க. அது போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருச்சா? எங்க? அந்த சித்த சமாதிரியா? ஆமா, அங்கதான். உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேச்ச மீறி அந்த சாவியை கொண்டு போய் சமாதியில வச்சிருப்ப? தைரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பயம்தான். உங்களுக்கோ என் பையனுக்கோ எதுவும் ஆகக்கூடாதுங்கிற பயம். நீ பண்ண தப்புக்கு என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? ஒண்ணு அடிங்க. சாதாரண விஷயத்துக்கே என்ன அடிப்பீங்க, சாவி விஷயத்துல என்ன கொலை கூட பண்ணுவீங்கன்னு தெரியும். சாவை பத்தி எனக்கு கவலை இல்ல.
வந்து பேசுகிறேன். முருகர் சித்தர் சமாதியில போட்ட சாவி கடல்ல போட்ட மாதிரி, அது எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. ஏய், என்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச என்கிட்ட சவால் விடுறியா? சாவி எடுத்துட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டி. சுப்பிரமணியபுரத்துல நடக்கிற மர்மமான சம்பவங்கள். ஆண் குழந்தை பிறந்தா தாய் இல்லைன்னா குழந்தை இறந்துரும். கோயில்ல முருகர் சிலை இல்ல, சிலைக்கு பதிலா திரைக்கு பூஜை. கோயில் நகைகள் காணாம போயிடுச்சு. ஊர்ல தொடர்ந்து மர்ம கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது ஒரு கழுகு. ஏய், யார் அது? ஏய், யாராவது கல்லறிஞ்சது? ஏய், இல்லா. ஏய், ஏய், யாரது? இல்ல. யாரு? ஏய், இல்லடா, யார் நீ? ஏய், நில்லு. ஏய், ஏய், யார் நீ? நில்லு. யாரு? ஏய், ஏய், நில்லு. ஏய், நில்லு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன கொள்ளாதீங்க, என்ன கொள்ளாதீங்க, என்ன கொள்ளாதீங்க. காப்பாத்துங்க, என்ன கொள்ளாதீங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன கொள்ளாதீங்க, என்ன கொள்ளாதீங்க. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? யாரு? இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் ஆபீசர். ஆமாங்க, பரவாயில்லையே, குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒரு முறை குரலை கேட்டுட்டா எப்பவும் அந்த குரலை நான் மறக்கவே மாட்டேன். ஆமா பெரியவரே, என்னாச்சு உங்களுக்கு? இந்த பக்கம் எதுக்காக வந்தீங்க? அப்படியே காலார நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அப்ப யாரோ என் பின்னாடி கழுத்துல கைத்த போட்டு கழுத்தை இருக்குனாங்க. நான் தடுத்து எவ்வளவோ கத்தி பார்த்தேன். என் கழுத்தை இருக்கணுமே விடவே இல்லை. மயக்காகிற மாதிரி மூச்சு விட முடியல. இப்போ பரவாயில்லைங்களா?
திடீர்னு கழுத்தை இறுக்கிக்கிட்டு இருந்தவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான். உங்க கழுத்தை இருக்கிறவன் ஓடினதுக்கு காரணமே நான் தான். நான் போட்ட சத்தத்துல தான் அவன் ஓடி போயிட்டான். எப்படி? நான் இங்க வந்து பார்த்ததுல 2 உருவம் தெரிஞ்சது. அதுல ஒரு உருவம் தரையில கிடந்தது, அதான் நீங்க. இன்னொரு உருவம் உங்க பக்கத்துல இருந்தது, அது உங்க கழுத்தை கைத்துல நெருக்கிட்டு இருந்தது. என் சத்தத்தை கேட்ட உடனே அந்த உருவம் ஓடி போயிடுச்சு. ஆனா அந்த உருவம் யாருன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார், என் உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. நன்றி எல்லாம் எனக்கு சொல்ல வேணாங்க. நான் இங்க வந்ததுனால தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா இங்க என்ன வர வச்சது யாருன்னு எனக்கு தெரியல. சரி, என் கூட நீங்க வாங்க. உங்களை நான் உங்க வீட்டில் விட்டுட்டு நான் போறேன். உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? இல்லைங்கய்யா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க தனியா போறது உங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. என் கூட வாங்க. எந்திரிங்க. விடுங்க சார், நான் வரேன். ஐயா, உங்களால எதையும் பார்க்க முடியாது. வயசான காலத்துல தனியா இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இல்லை? என்ன பண்றது சார், எனக்கு அப்படியே பழகி போச்சு. ஆமாங்கய்யா, உங்களால பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவன் உங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது அவன் உங்ககிட்ட ஏதாவது பேசியிருப்பான்ல, நீங்க தான் குரலை வச்சு ஆளை கண்டுபிடிச்சிடுவீங்களே. அவன் யார் என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதா? இல்லை சார், அவன் எதுவுமே என்கிட்ட பேசலை. அவன் பேசியிருந்தானா அவன் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா உங்க கழுத்தை நெருக்கினவன் உங்களுக்கு பழக்கமானவனா தான் இருப்பான்னு எனக்கு டவுட் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க சார்? அவன் தான் என்கிட்ட எதுவுமே பேசலையே, அப்புறம் எப்படி அவன் எனக்கு பழக்கமா இருப்பான்? நீங்க தான் ஒருத்தருடைய குரலை வச்சு அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுவீங்கல்ல. ஒருவேளை நீங்க உயிர் தப்பிச்சிட்டா அவன் குரலை வச்சு அவனை காட்டி கொடுத்துருவீங்கன்ற பயத்துல கூட அவன் எதுவும் உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கலாம்ல. சரியா சொன்னீங்க சார். ஐயா, ஏன் நின்றுட்டீங்க? வாங்க போலாம். என் வீடு வந்துருச்சு. எப்படிங்கய்யா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? வீட்டில் இருந்து வெளியே போகும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியையும் எண்ணிக்குவேன். 60 அடி எடுத்து வச்சா தெருமுனைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். வலது பக்கம் திரும்பினா யார் வீடெல்லாம் வரும், இடது பக்கம் திரும்பினா முருகன் கோயில் வரும்னு எல்லாம் நடக்கிற காலடியை வச்சு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் சார். சபாஷ் பெரியவர். எப்படா இந்த நேரத்துல வாக்கிங் போனாருன்னு குழப்பமா இருந்தது. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சுப்பிரமணியபுரமே உங்களுக்கு அத்துப்படின்னு. சார், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். ஐயா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. சார், சார், நான் சொன்ன விஷயம் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஐயா, நீங்க சொன்ன விஷயம் என்கிட்ட இருந்து வேற யாருக்காதுக்கும் போகாது. என்ன நீங்க நம்பலாம். ஐயா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுங்களா? நல்லது சார், நானும் வீட்டுக்கு போகிறேன். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரியவர் சொன்ன அந்த விஷயம்
சாவி எடுத்துட்டு வந்திருப்பாரோ? சாவியை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரே. இன்ஸ்பெக்டர் ருத்ரன் என்னை பார்த்துருப்பானா? இருட்டில் என்ன அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை. இல்லையே, அந்த இருட்டில் அவனை எனக்கு அடையாளம் தெரியும் போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமே. இல்லை, அவன் என்னை பார்க்கல. பார்த்துருந்தா அப்பவே கூப்பிட்டுருப்பான். ஐயோ, இந்த சுமையை என்னால தூக்க முடியலையே. தலையெல்லாம் ஒரே எரிச்சலா இருக்குது. நடக்க முடியலையே. காலெல்லாம் உடைஞ்சு போன மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? இந்த பாவ மூட்டையை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியலையே. கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. தொண்டெல்லாம் வறண்டு போன மாதிரி இருக்கு. அப்பா 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 அப்பா, இவ்வளவு பெரிய மூட்டைய எதுக்குப்பா தூக்க முடியாம தூக்கிட்டு போறீங்க? கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி இந்த மூட்டைய என்னால தூக்க முடியலதா. அதனாலதான் கொடுங்கன்னு சொல்றேன். வேண்டாம், இந்த மூட்டை உன் தாத்தா காலத்துல சேர்த்துன சொத்து. இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இதை நானே சுமந்து கரைக்கிறேன். இதை நான் சுமந்து கரைக்கணுங்கிறது தான் என் விதி. இங்க பாருங்க, தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தாத்தா காலத்துல சேர்த்து வச்ச பாவ மூட்டை மட்டும் எப்படிப்பா எனக்கு சொந்தம் இல்லாம இருக்கும்? சொத்துல உரிமை இருக்கு, இந்த மூட்டையில எனக்கு சொந்தம் இல்லையா? கொடுங்கப்பா, உங்க பாரத்தை நான் இறக்கி இந்த மூட்டையை நான் சுமக்கிறேன். கொடுங்கப்பா. ராகவ், சொன்னா கேளு. இந்த பாவ மூட்டை நான் தரமாட்டேன். நான் தரமாட்டேன். அப்பா கொடுங்கப்பா, சொல்றேன்ல. கொடுங்கப்பா. அப்பா, இந்த மூட்டை நான் சுமக்காம விட மாட்டேன். கொடுங்கப்பா, விடு. சொல்றத கேளுங்க. கொடுங்கப்பா. அப்பா கொடுங்கப்பா. அப்பா சொன்னா கேளு. வேண்டாம், நான் சொல்றத கேளு. விடு. சொன்னா கேளு. அப்பா கொடுங்கப்பா. விடு. ராகவ், வேண்டாம் ராகவ், நான் தரமாட்டேன். வேண்டாம், நான் தரமாட்டேன். வேண்டாம் வேண்டாம் ராகவ். நான் கண்டது கனவா?
என்னப்பா? ஆ? எதுக்கு இப்படி ஒரு அபசகுணமான கனவு வந்துச்சு? ராமநாதன் ராகவை கூட்டிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு போனா. ஜோசியர் சொன்ன மாதிரி ராக குணமாயிட்டா. ஏய் ஹேமா, நீ ஏன் ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்குற? நீ வேவு தானே பாக்குற? நீ அந்த பாஸோட ஆள் தானே?